திரு ரவி குழந்தைவேலு, வாழ்வா சாவான்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அதிமுக வந்திருக்கா, எப்படி பார்த்துக்கலாம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி கள ஆய்வுக்கு போனாங்கன்னா எப்பயுமே ஒரு யதார்த்தமான நிகழ்வுகளை பற்றி பேசுவது இயல்பானது. அது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கொஞ்சம் காமெடியாக பேசுவார். அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு இதுவாக அவங்கள ஒரு குஷிப்படுத்துகிற மாதிரியும் அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் தான் பேசுவார். அது வழக்கமாக அவருடைய இயல்பு. சரி, நான் கேபி முனுசாமி தான் கேட்டேன், வாழ்வா சாவாங்கிறத கேட்டேன். ஒரே எங்க ரவி குழந்தைகளை கேட்டுக்கிறேன். அதாவது எடப்பாடி ஐயாவே சொல்றாரு, பொதுச் செயலாளர் சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசனே சொல்றாரு, ஐயா நீங்க எதுவும் வாயை திறந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இல்ல இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த கருத்து சொல்றாருன்னா நம்ம எப்படி கட்சியை வழிநடத்துறது? அதாவது சீனிவாசனே இப்படி இருந்தா என்ன செய்யறது? அதுதான் ரவி குழந்தைகள் மாதிரி ஒரு பொறுப்புள்ள விவரமானவர்கள் அந்த பொறுப்புக்கு போட்டு அனுப்பி இளைஞர்களை இதெல்லாம் பூரா 85 வயசு 90 வயசு பூரா முதியோர் இல்லத்தை பூரா கலாய்வு காமிச்சா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. 11 மணி ஆகுது. இந்த முதியவர்கள் அங்க கலாய்வுல களத்துல நிக்கிற முதியவர்கள் போய் கலந்து பேசி நாட்டுல எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சரி, ஓகே, அவர் பேசிட்டோம். ஓகே, இல்ல அதாவது நீங்க இது அவர் வந்து பிரஸ் மீட் எதுவும் கொடுக்கல, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அது வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு யதார்த்தமாக பேசுகிற பேச்சை அதை வந்து கவரேஜ் பண்ணி வெளியில் போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சில இடத்துல கவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடைகள் இருக்கும், விடமாட்டாங்க. பட் இவங்க யதார்த்தமாக அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறது இனி வருங்காலங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்டர்னலாக பல விஷயங்கள் பேசுவாங்க, எல்லா இன்டர்னல் விஷயங்களையும் வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஒரு கேள்வி பொருளாக கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. பல விஷயங்கள் திட்டுவாங்க, பாராட்டுவாங்க, அன்பாக அணைப்பாங்க, அப்போ அதிகாரமாக இது பண்ணுவாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும். அது அவர்கள் வந்து கட்சி தொண்டர்கள் தானே, அதனால் அது கட்சிக்குள்ளே இன்டர்னலாக நடக்கிற ஒரு விஷயம். அதுதான், அதை வந்து நம்ம ராங் சைடாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில கருத்துக்கள் வந்து அவங்க சொல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். இந்த மாதிரி இப்போது முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனில் ஒரு கேமராவோட வீடியோவோட அந்த அளவுக்கு மீடியா வந்து அடுத்த செகண்டே லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வி ஹேவ் டு மெஷர் அண்ட் கால்குலேட், எல்லாமே நம்ம அலர்ட்டாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவை தான் இது கொடுக்குதே தவிர, மற்றபடி தொண்டர்களுக்கு வரப்போகிற தேர்தலில் நடக்க போகிற விஷயங்களை வந்து அவர்களுக்கு ஒரு சீரியஸ்னஸாக கொண்டு போய் எப்படி பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு வந்து இனி ஆட்சிக்கு வரலைன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கட்சி எப்படி வலுவாக கொண்டு போகணும், என்ன மாதிரி நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். டிஎம்கே ஒன்ஸ் ரூலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தது என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த தேர்தல்களை நம்ம எப்போ எதிர்கொள்கிறது, அது அப்படிங்கிற மாதிரி தான் இது கள ஆய்வு நடக்கும். அதே நேரத்தில் இப்போ உறுப்பினர்கள் அட்டையெல்லாம் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை நிர்வாகிகள் சரியாக இருக்காங்களா, வியூகங்கள் கரெக்டாக வகுக்கப்படுகிறதா, இல்லை எங்கே தொய்வு இருக்கிறது, எந்த மாதிரி பெல்ட்ல வந்து எவ்வளவு ஓட்டு வந்து நம்ம கம்மியா வாங்கி கலாய்வு குறித்து சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப ரெண்டு தரப்பையும் எடுத்துப்போம், ரெண்டு தரப்பையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு பேசுவோமே. இன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு, இனி என்னாலும் திமுக தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையுடன் சொல்லி வருகிறார்கள். திமுக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு மக்கள் நம்பிக்கையோட இருக்கிறாங்கன்னு ஒரு தீர்மானம் சொல்லிக்கிறார். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை வார்த்தையா இருக்கு. உங்க பக்கம் இருந்து வரக்கூடிய வார்த்தை இது நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப ரெண்டையும் நம்ம ஒரு தட்டுல வச்சு பார்க்கும்போது இங்க கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கா, இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு அச்சம் இல்ல ஒரு ஐயம் அதிகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? we are very confident, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. எப்பயுமே வந்து ஏடிஎம்கே வந்து கண்டினியூஸாக 10 years இருந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கு, டிஎம்கேக்கு வந்து அந்த மாதிரி ரெக்கார்டு கிடையாது. அதே மாதிரி எவ்ரி 5 years இந்த மாதிரி ஒரு டிஎம்கே வருது அப்படின்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரேக் தான் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா அவர்கள் வந்து வரும்பொழுது ஒரு சீரியஸ்னஸோடு கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. டெம்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அராஜக அட்டகாசங்களை அளவுக்கு அதிகமாக பண்ணி பிரச்சனைகள் அதாவது இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது தெளிவாக சொல்கிறாரு, உங்களால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது மட்டும் உங்களுக்கு அது நான் என்ன சொல்கிறேன், இல்லை அவர்களுடைய இல்லை அதை எதற்கு இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அவர்கள் கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அவர் வந்து பயப்படுறாரு. காரணம் என்னன்னா, கடந்த கால வரலாறுகள் வந்து இந்த எப்படி கட்சி வந்து வீழ்ந்தது, ஆட்சி எப்படி போச்சு, ஏன் நம்ம திருப்பி வர முடியல, என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டோம், எங்கே பிரச்சனை, எங்கே வீக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டணி 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 எப்போ பாரு அந்த கூட்டணியிலே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, கடந்த காலம் கொடுத்த
அவங்களுக்கு அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எவ்வளவு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, யார் யார் வந்தாங்கன்னா நமக்கு சரியா இருக்கும், மைனாரிட்டி எப்படி நம்ம கரெக்ட் பண்றது, அந்த இது இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. சீனிவாசன் சொல்லணும், நீங்க ஏதாவது பேசி கூட்டணியை கெடுத்துறாதீங்க, அமைதியா இருங்க. அது கரெக்டா இருக்கு, கரெக்டான வேர்ட் தான் சொல்லிருக்காரு. ஒரு தலைவர் வந்து பேசுறது இபிஎஸ்க்கு கூட்டணி குறித்த அவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு, ஏதாவது பேசி கூட்டணியை கெடுத்துறாதீங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணி யாருக்கு தேவைப்படுது? இல்ல அது என்ன ரீசன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி மீடியா டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கிறனால நம்ம விளையாட்டை தமாசா பேசுறது கூட ஒரு சீரியஸ் இஷ்யூவா போயிடும். இப்ப அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வுக்காக சில விஷயங்களை பேசியிருக்கலாம், அந்த விஷயம் கூட ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிபேட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. அதான் அவர் மைண்ட்ல வச்சுட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, பார்த்து நான் ஒன்னு வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வேலை பண்ணி ஏதாவது கெடுத்து வச்சிடாதீங்க, பிரச்சனை பண்ணிடாதீங்க, இருக்கிற சிச்சுவேஷன் வந்து டஃப் காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. அவர் வந்து தினம் கூட்டணி 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 இதே வேலையை தான் பேசிட்டு இருக்காரு. அரசுக்காக பேசுறாரோ இல்ல அவங்க கட்சிக்காக பேசுறாரோ, எதை பத்தி பேசுறதை விட அதிகப்படியா பேசுறது வந்து கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. எல்லா அரசு விழாவும் எல்லா கட்சி விழாவிலையும் பாத்தீங்கன்னா கூட்டணியில ஒரு வார்த்தை வந்து அதை சேர்த்து முடிச்சு கொண்டு வந்து அவங்களை அப்படி பிரைஸ் பண்ணி தான் முடிக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு சஃபர் ஆகி த லேர்ன்டு இது வந்து நமக்கு இன்டாக்டா இல்லைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது, நம்ம பார்ட்டி வந்து இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த மாதிரி வேர்டுகளையும் அந்த மாதிரி சிஸ்டத்தையும் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க, அப்ப இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி திரும்ப சமீப உதாரணமே பாத்துக்கிறோமே, திருமாவளவன் உட்பட பலருமே நாங்க உறுதியா இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம் சொன்னதற்கு பிறகும் எதுக்கு திரும்ப ஜெயக்குமாரோ இன்பதுரை மேடையிலே ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு? அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு. அப்ப யார் இந்த எதிர்பார்க்கிறது? நான் கூட வரேன், எல்லா இடத்துலயும் டிபேட் போறோம், எல்லார்ட்டையும் பேசுறோம். ஃப்ரெண்ட்லியர் டாக்குங்கிறது வந்து டிஃப்ரெண்ட், சீரியஸாக டாக்குங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிறதோ இல்லை ஒருத்தரை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி இல்லை கமெண்ட் பண்ணி ஜாலியாக பேசுறதோ, திருமாவளவன் நான் இந்த கூட்டணியில உறுதியா இருக்கிறோம், இது நான் உருவாக்குன கூட்டணின்னு சொல்றாரு. இல்ல நீங்க ரெண்டாவது நாள் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில விரிசல் இருக்கு, அது சீக்கிரம் உடைய போகுது. இல்ல சில விஷயங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம், பப்ளிஷ் ஆகாத விஷயங்கள், இன்டர்னல் கிளாஷஸ் வந்து என்ன இருக்குங்கிறது ஒரு ஹை லெவல் பொலிட்டிக்கல் இருக்கவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன் டைம் எல்லாமே வரும். அதை பேஸ் பண்ணி தான் அவர் கமெண்ட் கொடுக்கிறாரு. சும்மா சும்மாவே எதுவும் சொல்லல, காரண காரியங்கள் இருக்கிறது. அதே போல ஒரு கூட்டணி ஒருத்தரோட இருந்தா இருங்க, தனியரசு ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம தான் பேச போறோம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ தனியரசு எல்லாம் வந்து 2 முறை வந்து கூட்டணியில் இருந்தாரு. இப்போ ஒரு முறை கூட்டணியில் கொடுக்கலன்னா அவர் கோபம் கூட வரலாம், எங்களை திட்டலாம், விமர்சனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அது நியாயம்தான். அது என்னன்னா அதே நேரத்தில் இன்னொன்று யோசிக்கணும், நம்ம கட்சிக்கு நமக்கு வாழ்க்கை கொடுத்தது, நம்ம கட்சியில் இந்த அளவுக்கு நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு ஒரு சொசைட்டியில் 2 முறை எம்எல்ஏ அப்படிங்கிற எக்ஸ்எம்எல்ஏங்கிற போடுறது இல்லை, அதையும் யோசனை பண்ணிட்டு தான் நான் எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் பிரயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வேற விஷயம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து கொஞ்சம் டர்ன் ஆகிட்டீங்க, டர்ன் ஆகி இப்போ வேற விஷயம் பேச ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைன். இந்த பாசிட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு பதிலை வந்து கண்டிப்பா கொண்டு வந்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொல்றது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, அப்புறமா நீங்க தனியா பேசிக்கங்க. நன்றி. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த பாசிட்டிவ் சைட்லயே டிராவல் பண்ணுங்க, எப்பயுமே வந்து நல்லது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரத்தில் மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு எதிர்கட்சி தலைவரும் இல்ல கட்சி தலைவரும் வந்து அவங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பீச் வந்து பாசிட்டிவா தான் கொடுக்கணும், அந்த பாசிட்டிவா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் we are going to expect the positive result in the 2026. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ரவி, சுய விமர்சனத்தை தவற விடுறீங்க. இல்ல அவரு இப்ப கூட்டணி ஆச்சுங்கிறாரு. கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால எங்க இருந்திருக்கு சொல்லுங்க? இல்லையே. இல்ல அவர் சொல்றாரு, நான் சொல்லல சார், விஜய் சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டில் எப்ப இருந்திருக்கா? சரி சார், நான் பேசுறது இருக்கா இல்லையா, இருந்திருக்கான்னு கேக்குறேன். இல்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு செட்டிங் சரியா வருமா? பிராக்டிகாலிட்டி இருக்கா? அதெல்லாம் வேற. கூட்டணி ஆட்சி நோக்கி போகுது, கூட்டணி ஆட்சி இது. அது சார் நான் என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சப்ஜெக்டே இல்லை இது வரைக்கும். யாரும் அதாவது தமிழக மக்களுடைய யோசனைகள் திங்கிங் எல்லாமே டிஃபரெண்ட். அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இல்லங்க, கூட்டணி ஆட்சியை இல்ல ரவி குழந்தை கூட்டணி ஆட்சியை நாங்கள் முன்மொழிகிறோம்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அதனை மக்கள் நிராகரிச்சிருக்காங்களா? அப்படி கிடையாது. இதுவரைக்கும் இல்ல, அந்த டிபேட்டே வரல சார். அந்த மாதிரி ஒரு விஷயமே தமிழ்நாட்டு மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கறது தான் விஷயமே சார். முன்னாடி வெச்சாதான் சார் அக்செப்ட் ஆகல. இதுவரைக்கும் அந்த மாதிரி சான்ஸே வரல. அது மாதிரி வரல. இதுவரைக்கும் அந்த மாதிரி வரல. சரிங்களா? அது ஒண்ணு.
ஒண்ணு. அடுத்தது வந்து இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. புரட்சி தலைவர்ங்கிறவர் அவரோட ஸ்டைலு டிஃப்ரெண்ட், புரட்சி தலைவிங்கிறவங்க அவங்களோட ஸ்டைலு டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ஒருத்தரா இருந்த ஒரு தலைவரா வராருன்னு வச்சுக்கோங்க, அந்த போக்குகள் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க இப்போ அம்மா வந்து இருந்தாங்கன்னா அம்மா வந்து யாரோடையும் வந்து ஒரு இதுவாக இருந்தது கிடையாது. காரணம் வந்து அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அப்படி அவங்க எடுத்தோன்னே அப்படி தலைவராயிடுறாங்க. அது முதல்ல வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிடுறாங்க இல்லைங்களா. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் வந்து சத்துணவுல கொடுத்துட்றாங்க. இப்போ என் ஃபாதர் வந்து அப்போ சத்துணவு மினிஸ்டராக இருக்காரு, அவங்க வந்து தலைமை இதில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ராஜ்யசபா போயிடுறாங்க. அப்புறம் ராஜ்யசபாலேருந்து தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வராங்க. அதுக்கப்புறம் தான் வராங்க. அதுவும் எப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் ஒரு லீடராக கிரியேட் ஆகிறாங்க. அப்போ அவங்க வரும்போதே ஒரு லீடராகவே தான் வர்றாங்க. சரிங்களா. அவங்க ஒரு சாதாரணமாக வந்து அதுக்கப்புறம் இதாகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இவர் வந்து ஒரு கொலிக் மாதிரி எல்லாரோடையும் இருந்தவர். திடீர்னு ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த சுச்சுவேஷன்ல இருந்து யாரை இதை சரி பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறதுல இருக்கிறதுல தி பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறப்ப இவர் வராரு. அந்த பெஸ்ட் சாய்ஸா அவர் அந்த வேலையை செய்யறாரு. பெஸ்ட் சாய்ஸுக்கு என்ன ப்ரூவன் ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவர் இல்லாத அதாவது ஒரு கேப்டன் இல்லாத ஷிப்பை கொண்டு போய் டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம். சரிங்களா. எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேப்டன் இல்ல, அந்த கேப்டன் இல்லாம ஒரு ஷிப் நடுக்கடல போயிட்டு இருக்கு. அந்த ஷிப்பை கொண்டு போய் கரை சேர்த்து கரெக்டா கொண்டு போய் எல்லாரும் சேஃபா இறக்குறது, அதை இது டிராவல் பண்றதே பெரிய விஷயம். அப்படி வந்து ஒரு 4.5 வருஷம் அந்த ஆட்சியை கொண்டு போயிருக்காரு, கட்சியை கொண்டு வந்திருக்காரு. கட்சி அது நடுவில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி இவரை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வந்திருக்காரு. மெல்ல மெல்லமா தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமே தவிர 26ல அது நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். அதாவது இனி வந்து பாருங்க, அவருடைய தலைமையை நோக்கி தான் போகுது. அவர் தான் தலைவர், அவர் தான் பொதுச் செயலாளர். அப்ப அவரை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் வரணும். ஒரு மாஸ் லீடரையும் ஒரு சாதாரணமா உள்ள இருந்து ஒருத்தர் வந்தவரையும் ஒரு கிளை செயலாளர் நீங்க கட்சிக்குள்ள சொல்றீங்களா மக்கள் கிட்ட சொல்றீங்களா? மக்கள் கிட்ட சொல்றேன், நான் கட்சியிலையும் சொல்றேன். எப்பயுமே அப்படிதான். அது அவர் வந்து நாளைக்கு 2026ல மிகப்பெரிய வெற்றியை பெறும்பொழுது அந்த மாஸ் லீடருக்குள்ள எல்லாம் வந்து வந்துரும். அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த வியூல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்.